கண்ணியமானவர்களே, வியாபாரத்தில் செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய, வியாபாரத்தில் அதிகமான பரக்கத்தை, இன்னும் பணம் செல்வத்தை ஈட்டு தரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளுக்கென கற்றுக் கொடுக்கப்பட்ட ரகசியமான 3 திக்ருகளை பற்றி இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, வியாபாரிகள், இன்னும் தொழில் செய்யக்கூடியவர்கள், இன்னும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், நிறைய நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய கடையை திறந்தோம் அப்படின்னா அந்த கடையில் எந்த விதமான பறக்கத்தையும் அல்லாஹ் தரமாட்டான். நாங்கள் தொழில் செஞ்சோம் அப்படின்னா அந்த தொழிலில் எந்த விதமான ரிசுக்கினுடைய பறக்கத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நிறைய நபர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு 3 திக்ர்கள். இந்த ஒரு திக்ரின் காரணமாக ஒரு வியாபாரி சஹாபியினுடைய வாழ்க்கையே மாறியது. அது எப்படி அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த அமலை செய்வதற்கு முன்னாடி அந்த வியாபாரம் செய்து கொண்டிருந்த சஹாபியினுடைய வியாபாரம் என்பது எப்படின்னா, அவருடைய கடைக்கு யாருமே வரமாட்டாங்க. அந்த கடை திறந்து 6 மாதம் காலம் யாருமே வராமல் அவர் வாங்கி வைத்திருந்த பொருள் எல்லாமே கெட்டு போய் அந்த பொருட்கள் எல்லாமே எந்த விதமான விற்பனையும் இல்லாமல் முழுவதுமாக சேதமடைந்து அவரினுடைய வியாபாரமே மொத்தமாக லாஸ் ஆயிருச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த அமலை செய்த அந்த சஹாபிக்கு அதற்கு பிறகு நடந்த அந்த வியாபாரத்தினுடைய பரக்கத்து எப்படின்னா, அந்த சஹாபிக்கு தொழுகுவதற்கு போகுவதற்கு கூட நேரம் இருக்காது. அவ்வளவு கூட்டம் மக்கள் மொய்ப்பது போன்று அந்த சஹாபினுடைய கடையில் மொய்க்க ஆரம்பித்தாங்க. அவ்வளவு பரக்கத்து அல்லாஹ் தஆலா அந்த வியாபாரத்தில் கொடுத்தான். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத், இன்னும் நபி அவங்க கற்றுக் கொடுத்த 3 அமல்கள். இந்த 3 அமல்களையும் நீங்களும் உங்களினுடைய வியாபாரத்தில், உங்களினுடைய தொழிலில், உங்களினுடைய கடைகளை நீங்கள் திறக்கும்போது இந்த அமலை செஞ்சுட்டு உங்களினுடைய வியாபாரத்தை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களினுடைய கடையிலையுமே மக்கள் மொய்ப்பது போன்று மொய்ப்பாங்க. எந்த அளவிற்குன்னா, உங்களுக்கு வேறு சாப்பிடுவதற்கோ அல்லது தொழுகை செல்வதற்கோ அல்லது வெளியில் போகிறதுக்கோ அல்லது சும்மா உட்காருவதற்கோ நேரம் இருக்காது. அந்த அளவிற்கு அல்லாஹ் விடவும் மாட்டான். அவ்வளவு பரக்கத்தை, அதிகமான வாடிக்கையாளர்கள், மக்கள் வரக்கூடிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் உங்களினுடைய கடைகளில் ஏற்படுத்தி தருவான். இப்போ இந்த ஒரு காணொலியை பெண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களினுடைய கணவன்மார்களோ அல்லது உங்களினுடைய சகோதரர்களோ அல்லது உங்களினுடைய பெற்றோர்களோ யாராவது தொழில் செய்கிறாங்க, கடை வைத்திருக்கிறாங்க, வியாபாரம் செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் செய்யாவிட்டாலும் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் இந்த ஒரு அமலை செய்யலாம். இன்னும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் இந்த ஒரு அமலை செய்யணும். இந்த ஒரு அமலை செய்வதனால அல்லாஹ் தஆலா வியாபாரத்திலையும் இன்னும் அவர்களினுடைய தொழிலையும் அதிகமான பரக்கத்தையும் இன்னும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் பொழிய செய்கிறான். யாராரினுடைய கடையில் அல்லாஹ் வியாபாரத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்தி தரணுமோ, யாராரினுடைய தொழிலில் அல்லாஹ் வியாபாரத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்தி தரணுமோ அவர்கள் அனைவருமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமீன் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதனின் பொருட்டாலாவது அல்லாஹ் தஆலா உங்களினுடைய வியாபாரத்தில், உங்களினுடைய தொழிலில் அதிகமான பரக்கத்தை தருவான். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த அந்த ஒரு அமல் என்ன, அந்த ஒரு திக்ரு என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் காலையில் போன உடனே கடையை திறக்கணும். கடையை எப்படி திறக்கணும், தொழிலை எப்படி தொடங்கணும் அப்படின்னா, இந்த 3 வார்த்தைகளை கொண்டு தொடங்குங்க. முதல்ல சூரா ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள். சூரா ஃபாத்திஹாவை ஓதிட்டு பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த 3 திக்ருகளையும் ஓதிட்டு ஒரு தடவை துவா செஞ்சுட்டு உங்களினுடைய கடைகளையோ உங்களுடைய தொழில்களையோ நீங்கள் ஆரம்பிங்க. முதலாவதாக சூரா ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள். ஃபாத்திஹாவை ஓதி முடித்த பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த 3 திக்ருகளையும் 10 விடுத்தம் மொத்தம் 30 தடவை ஓதுங்க. ஒரு திக்ரை 10 தடவை, இன்னொரு திக்ரை 10 தடவை, இன்னொரு திக்ரை 10 தடவை. இந்த 3 திக்ருகளையும் 30 தடவை ஓதி முடிச்சுட்டு அன்றைக்கு உங்களினுடைய வியாபாரத்தை பாருங்கள். உங்களினுடைய வியாபாரம் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக பரக்கத்தை கொண்டதாக இருக்கும். இன்னும் பெண்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா, தன்னுடைய கணவனினுடைய கடைகள் இருக்கும்ல, அந்த கடைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நேம் ஒன்று இருக்கும்ல, அந்த நேமை நியத்து வச்சு அந்த நேமை சொல்லி, எல்லாம் என்னுடைய கணவனினுடைய அல்லது என்னுடைய சகோதரனுடைய அல்லது என்னுடைய தந்தையினுடைய கடை இது, இந்த கடையினுடைய பேர் இது, இந்த கடைக்காக வேண்டி நான் இது போன்று உன்னிடத்தில்
இது மாதிரி நான் அமல் செய்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சுட்டு இந்த 3 திக்ர்களையும் ஓதுங்க. சூரா ஃபாத்திஹாவை ஓதி முடித்த பிறகு இப்படி ஓதி முடிச்சுட்டு நீங்கள் துஆ செஞ்சுட்டு உங்களுடைய கடைகளில் வியாபாரத்தை அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல கேட்டு பாருங்கள். அதற்கு பிறகு பாருங்கள், உங்களினுடைய கடைகளில் நீங்கள் நினைத்ததை விட அதிகமான ப்ராஃபிட்டை அல்லாஹ் தாலா உங்களினுடைய கடையில் தருவான். எந்த அளவு இருக்குன்னா, ரொம்ப லோவில் இருப்பீங்க, உங்களினுடைய ஏரியாவிலேயே இந்த கடை தான் ரொம்ப லோ, இந்த கடையில் தான் எந்த விதமான ஓட்டமும் இருக்காது, வியாபாரமும் இருக்காது அப்படின்னு இருக்கக்கூடிய கடையாக நீங்கள் இருந்தாலும் அல்லாஹால பீக்கில் கொண்டு போயிடுவான், ரொம்ப மேலே கொண்டு போய் வச்சுருவான். ஆக கண்ணியமானவர்களே, யாராரினுடைய கடைகள் ஓடலையோ, வியாபாரங்கள் ஓடலையோ, யாராரினுடைய தொழிலில் பறக்கத்திலையோ அவர்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை கட்டாயம் செய்யுங்க. இன்னும் என்னுடைய கடை ஓடலை, என்னுடைய வியாபாரம் ஓடலை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களினுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது உங்களினுடைய குடும்பத்தாருக்கோ இந்த ஒரு காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆக கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய வியாபாரத்தில், அவர்களினுடைய தொழிலில், அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழிய செய்வானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க.